फिर से उस वचन को पढ़ेंगे, मैथ्यू 22 वर्स 14। மீண்டுமாக நம்ம வாசிக்கலாம். आज हम चुने हुए लोगों के बारे में देखने वाले हैं। இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பத்தி பார்க்க போறோம். ये chosen people जो है, தெரிஞ்சு கொண்டவங்க யாரு? ये chosen people अभी आप सब जब बोलेंगे कि मैं भी चुना हुआ व्यक्ति हूँ करके बोलेंगे। என்ன சொல்லுவேன்னா தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன். आज आप संसार में किसको भी पूछिए, உலகத்துல யார்கிட்டயும் கேளுங்க, हर एक क्रिश्चियन को पूछिए, எல்லா கிறிஸ்தவர்களே उन लोग बोलेंगे हम लोग चुने हुए लोग, அவங்க சொல்லுவாங்க நாங்க தெரிஞ்சு मैं கொள்ள प्रभु का चुना हुआ बंदा है। தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன். ना चुना हुआ बंदा बोले तो कौन है? தெரிஞ்சு கொண்டவங்க யாரு? अभी बुला हुए बहुत जन है, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், लेकिन चुने हुए लोग बहुत कम है। ஆனா தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க சிலர். आज बहुत से लोग बुलाए गए हैं, இன்னைக்கு அநேக பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க. इसलिए अपन गीत गाते हैं, यीशु बुलाता तुम्हें। அதான் நம்ம பாட்டு படிக்கிறோம், இயேசு அழைக்கிறார். हर एक को अपन बुलाते हैं, मसीह आपको बुला रहे करके। எல்லாத்தையும் நம்ம சொல்றோம் இயேசு உங்களை அழைக்கிறார். इस दुनिया में बहुत से बुलाए गए लोग आए हैं, அநேக பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க, लेकिन चुने हुए लोग जो है बहुत कम लोग हैं। ஆனா தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க வந்து சிலர். ये चुने हुए लोगों को कैसा पहचानना? இந்த தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? मैं चुना हुआ है क्या? நான் அழைக்கப்பட்டவனா? हर एक व्यक्ति अपने आप के बारे में जांचना है, எல்லாரும் தன்னை தானே பகிர்ந்து கொள்ளணும். मैं चुना हुआ व्यक्ति है या नहीं है? நான் தெரிஞ்சு கொள்ளப்பட்டேன் நான் இல்லை. ये चुने हुए लोगों के बारे में प्रभु कहते हैं। இந்த விஷயத்துல தேவன் சொல்லுகிறார். देखो யோவான் का किताब 15वां अध्याय, யோவானின் 15வது அதிகாரம் उसका 16वां वचन अपन पढ़ेंगे। 16வது வசனம். देखो यहाँ पर प्रभु ने कहा, இந்த தேவன் சொல்கிறார், तुमने मुझे नहीं चुना, நீங்க என்னை தெரிஞ்சு கொள்ள, मैंने तुम्हें चुना है। நான் उங்களை தெரிஞ்சு கொண்டேன். आपने मुझे, हम सब जब मिलकर प्रभु को नहीं चुना, நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை தெரிஞ்சு கொள்ள, लेकिन प्रभु ने हमें चुन कर निकाला है। தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டார். ये चुने हुए लोगों के बारे में अब जानना बहुत इम्पोर्टेंट है। இந்த தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்களை பத்தி நம்ம அறிகிறது ரொம்ப முக்கியம். தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு चुने हुए लोगों को प्रभु कहते हैं. தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு ஹீப்ருல பாக்கார்னு சொல்லுவாங்க. तो चुने हुए लोगों को हिब्रू में बाकार करके बोलते हैं. இந்த பாக்கார்னா என்னங்கிறது தெரிஞ்சதுன்னா तो बाकार क्या है करके हम मालूम पड़ेगा. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். तो चुने हुए कौन है करके हम लोग को पता चले. இப்போ பாக்கார்ங்கிற வார்த்தையில तो बाकार जो बात है இதுல 3 எழுத்துக்கள் உண்டு. उसमें 3 वर्ड आता है. அதுல முதல் எழுத்து வந்து பெத். उसमें पहला जो है बेथ है. இந்த எழுத்து நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச எழுத்து தான். ये बेथ जो हमको मालूम है सब. பெத்னா அர்த்தம் என்னது? बेथ का मतलब क्या है? வீடுன்னு சொல்லி அர்த்தம். घर का मतलब, इसका मतलब घर है. அதே மாதிரி இந்த கடைசி எழுத்தை பாத்தீங்கன்னா लास्ट जो लेटर है இத ரேஷ்னு சொல்லுவோம். उसको रेश बोलते हैं. ரேஷ்னா அதுக்கு அர்த்தம் என்னது? रेश का मतलब क्या है? அதுக்கு தலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். उसका मतलब सिर है. இப்போ இந்த தலை அப்படின்னா இது மனிதனை குறிக்குது. ये सिर जो बोलेगा तो ये मनुष्य को इंडिकेट करे. இப்போ ஒரு மனிதனுக்கும் வீட்டுக்குள்ள சம்பந்தம். ये मनुष्य का और घर को कुछ संबंध है. ஒரு மனிதன் एक घर, இந்த வீட்டுல இருந்து, ये घर के अंदर, இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன், स्पेलिंग मिस्टेक हो गया था. இந்த நடுவுல எழுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ये जो बीच का जो वर्ड है उसको क्या बोलते हैं? அத கெத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். उसे केत कहते हैं. கெத் அப்படின்னா செப்பரேஷன், केत बोलेगा तो अलग होना. இப்போ ஒரு மனிதன் ये जो मनुष्य है ஒரு வீட்டுல இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறான். ये घर से अलग किया हो गया है. இப்போ பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ये अलग किया हुआ लोग ही चुने हुए लोग हैं. அப்ப இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா अगर आप चुने हुए लोग हैं तो நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. आप अलग किए हुए लोग हैं. இந்த பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ये जो अलग किए हुए लोग हैं वही चुने हुए लोग. இப்ப இன்னைக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்றதுக்கு आज हम लोग चुने हुए लोग करके बोलने से अच्छा எவ்வளவோ அர்த்தங்கள் நம்ம சொல்லலாம். कितना ही हम लोग उसका मतलब बता सकते हैं. நான் நல்லா ஜெபம் பண்றேன், मैं अच्छा प्रार्थना करता हूँ, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்குறார், मैं पवित्र आत्मा से भर के அதனால நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், इसके लिए मैं चुना हुआ हूँ. அப்படி கிடையாது. ऐसा कोई बात. அல்லது எனக்கு நல்ல வரம் இருக்குது, मेरे पास बहुत सा वरदान है, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், मैं चुना हुआ हूँ, அப்படியும் கிடையாது. ऐसा कुछ बात. தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்?
चुना हुआ है बोलेगा तो कौन? தெரிந்து கொள்ளப்பட்டவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். चुना हुआ है जो बोला तो अलग किया हुआ लोग. இன்னைக்கு நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் अगर हम लोग चुना हुआ लोग हैं तो நம்ம பிரித்தெடுக்கப்படுவோம். हम लोग अलग किया हुआ. இப்ப நீங்க ஆபிரகாம் எடுத்தீங்கன்னா अगर आप अब्राहम को लेंगे तो ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன். अब्राहम चुना हुआ था. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனை ये चुना हुआ को கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். उसको प्रभु अलग करते हैं. எங்க இருந்து பிரித்தெடுக்கிறார்? इधर से अलग करते हैं. பாருங்க ஆதியாகமம் देखो उत्पत्ति 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 12 उसका पहला. பாருங்க கர்த்தர் சொல்றார், देखो प्रभु बोलते हैं ஆபிரகாம்ட்ட கர்த்தர் சொல்றார், देखो अब्राहम के पास बोलते हैं நீ உன்னுடைய தகப்பன் வீட்டையும் तू अपने पिता के घर को உன்னுடைய இன ஜனங்கள் மத்தியிலிருந்தும் अपने लोगों के बीच में से உன்னுடைய தேசத்தை விட்டும் நீ பிரிந்து तू अपने देश से अलग होके நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. मैं जो दिखाता हूँ वो देश को जा. ஆபிரகாமை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். अब्राहम को प्रभु अलग चुनता है. அவர் தன்னுடைய தகப்பன் வீட்டில இருந்து பிரிக்கிறார். अपने पिता के घर से अलग करता है. அப்புறம் அவருடைய ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து பிரிக்கிறார். अपने रिश्तेदारों से उसको चुनता है. அவருடைய தேசத்துல இருந்தே பிரிக்கிறார். उसका देश में से उसको अलग करता है. இன்னைக்கு நீங்க எதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க? आज आप लोग किस में से अलग किए गए? நீங்க உங்க தகப்பன் வீட்டுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களா? आप आपके पिता के घर से अलग किए गए हो? நீங்க உங்களுடைய தேசத்துல இருந்து பிரிக்கப்பட்டவங்களா? आप आपके देश से अलग किए गए हो? உங்க ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்களா? आपके रिश्तेदार से अलग किए गए हो? பாருங்க இப்படிப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருந்துச்சுன்னா देखो ऐसा अलग किया हो अगर आपका जिंदगी होगा நீங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருப்பீங்க. तो आप चुने हुए लोग रहेंगे. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவரா சிந்திச்சு तो பாருங்க. हम चुने हुए लोग हैं तो सोच के देखिए. ஆபிரகாமை கர்த்தர் பிரிச்சார். अब्राहम को प्रभु ने अलग किए ஆனா அவன் ஃபுல்லா பிரியல. तो भी वो पूरी तरह अलग नहीं हुए. அவன் கூட லோத்து ஒட்டிக்கிட்டு தான் இருந்தான். उनके साथ लोग भी साथ साथ में थे. லோத்து கூட இருந்ததுனால लोग के साथ रहने की वजह கர்த்தர் से அவன்கிட்ட பேசவே இல்லை. उनके साथ प्रभु बात ही नहीं की. ஆபிரகாம்கிட்ட பேசவே இல்லை. अब्राहम के साथ बात नहीं की. சோ ஆபிரகாமை கர்த்தர் பிரித்தெடுக்க சொன்னார். तो अब्राहम को अलग किया ஆனா அவன் லோத்தையும் கூட கூட்டே போறான். तो वो लोग को साथ साथ लेके चलता है. இந்த லோத்துக்கும் ஆபிரகாம் எது வரைக்கும் பிரியலையோ जब लोग और अब्राहम जब तक अलग नहीं हुए அது வரைக்கும் கர்த்தரோட பேசவே இல்லை. जब तक प्रभु अब्राहम से बात नहीं की. ஆனா என்னைக்கு பிரிச்சாலோ जब उससे अलग किया गया அப்போ அவன் கர்த்தர் அவனோட பேச ஆரம்பிச்சார். तब प्रभु उनसे बात करने को பாருங்க चाहते. வாசிங்க ஆதியாகமம் देखो उत्पत्ति 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 13-14 பாருங்க பைபிள் வேற சொல்லுது. देखो बाइबल बताता है ஆபிரகாம் பிரிஞ்ச பிறகு जब अब्राहम से लोग को अलग किया அதுக்கு பிறகுதான் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுறார். उसके बाद ही प्रभु अब्राहम से बात करना நீ வடக்க தெற்க கிழக்க மேற்க பாரு, तो ईस्ट वेस्ट नॉर्थ साउथ सब जगह दे. அந்த பாக்குற பூமியில அவனுக்கு சொந்தம் சொன்னார். तो जो देखेगा वो सब कुछ तेरे लिए है. பாருங்க ஒரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க. तो एक गुप्त बात को बता. யாக்கோபு ஒரு இடத்துல படுத்திருந்தான். याकूब एक जगह पे सोने के समय में அவன் தலைக்கு கல்ல வச்சு படுத்துட்டு இருந்தான். वो सिर पे पत्थर रख के सोया था. கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்து प्रभु उनको दर्शन दिखाने का समय நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு சொந்தமா கொடுப்பேன்னு சொன்னார். जो सोया है वो जगह तेरे को मैं दे दूंगा. அப்ப நீங்க படுத்திருக்கிற பூமி கூட உங்களுக்கு சொந்தம் தான். आप जो सोया है वो जगह भी आपका ही है. ஆபிரகாம் என்ன சொன்னாரு? अब्राहम के पास क्या बोले? நீ பாக்குற இடம் உனக்கு சொந்தம் சொல்லிட்டாரு. जो देखा है वो चीज तेरा है. ஆனா மோசஸ் என்ன சொன்னாருன்னா मोसेस से क्या बोला நீ है? கால் வைக்கும் தேசம் உனக்கு சொந்தம் சொல்லிட்டாரு. तूने आपका कदम को रखा है वो सब जगह तेरा है. அப்ப நீங்க என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு சொந்தம் தான். आप जो कुछ भी करे वो सब कुछ आपका ही है. நீங்க படுத்தாலும் சரி, आप सोएंगे तो भी, நீங்க நடந்தாலும் சரி, आप चलेंगे तो भी, நீங்க பார்த்தாலும் சரி, आप देखेंगे तो भी, அது எல்லாம் உங்களுக்கு சொந்தமா கர்த்தர் கொடுப்பார். आपको सब कुछ प्रभु आपको देने இந்த பத்லாப்பூர் ஃபுல்லா கர்த்தருக்கு சொந்தமா மாறணும்னா ये बदलापुर पूरा प्रभु के अगर बदलना है तो கொஞ்சம் பார்வை விட்டு பாருங்களேன். थोड़ा नजर उठा के देखिए. அதுக்காக படுத்திருக்கிற பூமியெல்லாம் சொந்தம்னு சொன்னாரு. तो सोया हुआ जगह सब कुछ तुम्हारा है. அதனால தூங்கிட்டே இருந்துறாதீங்க. ऐसे सो के मत रह जाओ. தூங்கிட்டே இருக்க கூடாது. सो के मत रह जाओ. கால் வைக்கும் தேசமெல்லாம் சொந்தம் சொல்லியிருக்கிறாரு. सब देश हमारा है करके बोले. அப்ப ஒவ்வொரு இடமா நடந்து பிரேயர் வாக் பண்ணுங்க. तो हर एक जगह पे हमको प्रयाण करना है चल के. பிரேயர் வாக் பண்ணணும். प्रेयर जो प्रार्थना का जो वॉक करना है. நம்ம இந்த பத்லாப்பூர்ல நடந்து பிரேயர் பண்ணுங்க. ये बदलापुर में चलते चलते हम प्रार्थना करना है. இந்த பத்லாப்பூர்ல ஜனங்கள் கர்த்தருக்கு சொந்தமா மாறணும். ये बदलापुर के लोग प्रभु का लोग होना चाहिए. தேவன் நம்மளை பிரித்தெடுக்கிறார். प्रभु हम लोग को
चुन के लेता है. அவர் நம்ம அவருக்கு chosen people. हम लोग को चुने हुए लोग हैं. அதனால அவர் நம்மளை பிரித்தெடுக்கிறார். इसलिए हमको अलग करते हैं. சோ இந்த பிரித்தெடுத்த ஜனங்கள் इसके लिए जो अलग किए हुए लोग இன்னைக்கு நம்மள இருக்கிறதுனால हम लोग है करके இன்னைக்கு நம்ம chosen people இருக்கிறோம். इसके लिए हम लोग चुने हुए लोग. இல்ல எனக்கு நான் என்னுடைய ஃபேமிலியோட அட்டாச்சா இருப்பேன். इसके लिए मैं मेरा संबंधों के साथ में अच्छे எனக்கு என்னோட ரிலேட்டிவ்ஸ் வேணும். हम लोग का फैमिली हम लोग को चाहिए. அப்படிட்டு இழுத்து பிடிச்சிட்டு இருந்தோம்னா ऐसा अगर हम पकड़ के रह जाएंगे நாம இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்ல. इसका मतलब अभी तक हम चुने हुए लोग नहीं हैं. பாருங்க லேவியராகமம் लेवी का पुस्तक அதுல 20ஆம் அதிகாரம் उसमें 20वां अध्याय 24ஆம் वचனத்தை வாசிங்க. 24वां पढ़े. எல்லா ஜனத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்து सब लोगों से तुम लोग को अलग किया है. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், इस्राएल लोगों को परमेश्वर ने देख के बोला, நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். मैं तेरे को दूध और मद के जगह पे लेके जाऊंगा. அந்த தேசத்தை கொடுப்பதற்கு मैं वो देश में लेके जाके எல்லா ஜாதிகளிலிருந்து உங்களை பிரிச்செடுத்து सब जाति में से तेरे को मैं अलग किया हूँ. தமிழ்ல ஜாதி கொடுத்துருக்கல, உடனே ஜாதி நினைச்சிடாதீங்க. என்கிட்ட ஒருத்தர் நீங்க தமிழ்நாட்டில் அப்படிதான் சொன்னார் कि जाति करके लिखा है बाइबल के अंदर. जाति करके लिखा है बाइबल में. அதனால ஜாதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி जाति है करके बोलते हैं. ஜாதின்னா ஜாதி இல்ல. जाति बोलेगा तो जाति नहीं. நம்ம யெகோஷுவா ரத்தத்துக்குள்ள வந்தாச்சுன்னா हम प्रभु यहोशुआ का लहू के अंदर आ गए तो அதுக்கு பிறகு ஜாதி கிடையாது. उसके बाद कोई जात पात नहीं இந்த होता. இஸ்ரேல் ஜனங்க மத்தியில 12 கோத்திரம் வந்துச்சு பாத்துக்கிட்டு. देखो इस्राएलियों के बीच में 12 गोत्र है. இந்த 12 கோத்திரத்துல இருந்தும் इसमें 12 गोत्र के अंदर வெறும் யூதா கோத்திரத்துல இருந்துதான் என்ன செஞ்சாங்க, விடுதலையை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்ட்டு இல்ல. तो यहूदा गोत्र के अंदर से ही छुटकारा दिया करके नहीं है. முதல்ல மோசஸ் மூலமா விடுதலை கொடுத்தார். मोसेस गया तो छुटकारा दिया. அவன் ஒரு லேவி. वो लेवी है. கிதியோன் மூலமா விடுதலை கொடுத்தார். गिदोन के जब सहारे में उनको छुटकारा. அவன் மனாசே கோத்திரம். वो मनासे गोत्र का है. சிம்சோன் மூலமா விடுதலை கொடுத்தார். सिमसोन के द्वारा छुटकारा दिया. அவன் வேற ஒரு கோத்திரம். वो और एक गोत्र का है. ஷாப்தார் அப்படிங்கிற ஒருத்தர் மூலமா விடுதலை கொடுத்தார். चमत्कार करके उसके द्वारा छुटकारा दिया. அவன் வேற ஒரு கோத்திரம். वो एक दूसरा गोत्र का है. அப்படி ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஒவ்வொரு டெலிவரரை நீங்க பாத்தீங்கன்னா हर एक गोत्र में से आप देखेंगे तो எல்லாமே வேற வேற கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. हर एक जन अलग अलग गोत्र में से. அப்ப அதே போல ऐसा ही ஒரு ஜாதியில இருந்தா ஊழியத்தை எழுப்புவார் அப்படிங்கிறது இல்ல. एक जाति में से ही प्रभु छुटकारा देगा. அவர் எல்லாத்தையும் தன்னுடைய ரத்தத்தினால கழுவி वो सबको अपने लहू के द्वारा धो के அந்த பரிசுத்த ஜாதியா மாத்தி वो पवित्र जात को बना के அங்க இருந்து அவர் எழுப்புதலை கொண்டு வர்றார். वहां से वो रिवाइवल लेके आएंगे. அப்போ நம்ம எல்லாருமே பல ஜாதிகளா இருந்தாலும் ऐसे हम सब अलग अलग जाति के ஆனா होंगे. யெகோஷுவாவுடைய ரத்தத்துக்கு கீழே हम प्रभु यहोशुआ के लहू के நம்ம अंदर எல்லாரும் ஒரு ட்ரைபா மாறிடுவோம். हम सब एक गोत्र हो जाए. நம்ம ஒரு கோத்திரமா மாறிடுவோம். हम एक गोत्र हो जाए. அது என்ன கோத்திரம்? वो कौन सा गोत्र है? அது ஆசாரியனுடைய கோத்திரமா இருப்போம். वो याजक का गोत्र होगा. இப்போ கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், तो जब प्रभु इस्राएल को देख के बोले எல்லா ஜாதிகளில இருந்து உங்களை பிரிச்செடுத்து सब जाति के अंदर से मैं तेरे को चुन के लिया हूं. இதுதான் அந்த வீடு. यही वो घर है. ஆபிரகாமே இந்த வீட்டுல இருந்தா ஆபிரகாமை பிரிக்கிறார். अब्राहम को ये घर के अंदर से चुन के लेते. இந்த மனிதன் வந்து ஆபிரகாமை எடுத்துக்கிடுங்க. ये जो मनुष्य है वो अब्राहम को ले लो. இது ஆபிரகாம் எடுத்தீங்க அப்படின்னா ये अब्राहम ले लेंगे. இவனை கர்த்தர் எங்க இருந்து பிரிச்சார்? ये अब्राहम को कहां से अलग किए? தன்னுடைய குடும்பத்தில இருந்து பிரிச்சார். अपने लोगों से उनको अलग किए. அதுவே இஸ்ரேல் ஜனங்களை நீங்க எடுத்தீங்கன்னா आप ऐसे इस्राएल लोगों को लेंगे तो அவங்களை எங்க இருந்து பிரிக்கிறார்? कहां से अलग किए? இந்த உலகத்தில இருந்தே பிரிக்கிறார். ये दुनिया से उनको अलग किए. இந்த உலகத்துல எத்தனை தேசங்கள் இருக்குதோ ये दुनिया के अंदर जितना भी देश है அந்த எல்லா தேசத்திலிருந்து அவர் பிரிக்கிறார். सब देश के अंदर से उनको अलग किए. அப்ப இவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். यही लोग चुने हुए लोग அப்ப हैं. நீங்களும் பிரித்தெடுக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா आप भी अलग किए हुए लोग होंगे तो அப்ப நம்ம தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா हम இருப்போம். लोग चुने हुए लोग होंगे. பாருங்க உபாகமம் व्यवस्था में 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 8ஆம் वசனத்தை வாசிங்க. वचन पढ़िए. வேதம் சொல்லுது, देखो बाइबल बताता है லேவியர்களை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். देखो लेवी को प्रभु अलग करते हैं. எங்க இருந்து பிரிக்கிறாரு? इधर से अलग करते हैं. இந்த 12 கோத்திரத்திலிருந்து பிரிக்கிறார். देखो ये 12 गोत्र के अंदर से अलग करते हैं. இந்த 12 கோத்திரத்துல இருந்து ये 12 गोत्र के अंदर से இந்த லேவியை மட்டும் கர்த்தர் பிரிக்கிறார். लेवी सिर्फ
लोगों को अलग करते हैं। சோ பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் லேவிகள். जो जो अलग किए हुए लोग हैं वो लोग लेवी இந்த हैं। லேவி என்ன வேலை செய்வாங்க? तो याजक लोग क्या काम करते हैं? உடன்படிக்கையின் பெட்டி சுமக்கணும். वो करार के कोष को वो लोग उठाते हैं। அது மகிமையின் பெட்டி. वो महिमा का जो संदूक है, அந்த மகிமையின் பெட்டியை சுமக்கிறதுக்கு वो महिमा का संदूक को கர்த்தர் லேவி அந்த 12 கோத்திரத்தை பிரிக்கிறார். वो 12 गोत्र में से लेवी को जो याजक लोग को उन लोग अलग करते हैं। அழைக்கப்பட்டவங்க அநேகர், जो बुलाए हुए लोगों को, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சிலர் தான். चुने हुए लोग तोड़े रहेंगे। அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, बुलाए हुए बहुत है, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர் கொஞ்சம் பேர் தான். चुने हुए तोड़े लोग रहेंगे। இந்த அழைக்கப்பட்டவர்களை இருந்து ये बुलाए हुए लोगों में से அவர்களையும் பிரித்தெடுக்கிறார். उसमें से भी अलग करते हैं। எப்படி வழிகட்டுறாரு பாருங்க. कैसे वो जानते हैं, देखिए கர்த்தர் எல்லா தேசத்திலிருந்து கர்த்தர் பிரிச்சு எடுப்பார். सब देशों में से आपको अलग करते हैं। அப்போதான் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். तभी आप लोग चुने हुए लोग हैं। இந்த 12 கோத்திரத்துல இருந்தும் वो ये 12 गोत्र के अंदर கர்த்தர் ஒரு கோத்திரத்தை மட்டும் தேர்ந்தெடுக்கிறார். एक गोत्र को अलग करते हैं। அதுதான் லேவி கோத்திரம். वही याजक का गोत्र। இந்த கோத்திரம் என்ன செய்யணும்? ये गोत्र क्या करना இந்த चाहिए? உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கணும். ये करार का कोष को अपने बोझ उठा के கர்த்தருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में அவருக்கு சேவை செய்யணும். उनका साथ सेवा करना है। இந்த சேவை செய்வதற்கு ये सेवा करने के लिए கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். प्रभु उनको अलग करते हैं। இப்ப நம்ம எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ், हम सब मसीह लोग हैं। இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க. ये दुनिया में से अलग किए लोग हैं। ஆனா கிறிஸ்டியன்ஸ் மத்தியில இருந்து मसीह लोगों के बीच में से ஒரு கூட்ட ஜனங்களை சேவை செய்வதற்கு பிரித்தெடுக்கிறார். एक ग्रुप को प्रभु अलग करते हैं। இப்ப நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறேன், बाय प्रीच करते हैं, நான் இங்க கர்த்தருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறேன். और प्रभु को सेवा करते हैं, பிரதருக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. बाय ट्रांसलेट करते हैं। இந்த சாங் டீம் இந்த சாங் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. भाई लोग यहाँ पर गीत गा रहे थे। இதெல்லாம் ஒரு சேவை செய்வதல். ये सब एक सेवा ही है। இந்த சேவை செய்வதற்கு ये सेवा करने के लिए உங்களை ஜனங்கள் மத்தியிலிருந்து பிரிச்செடுக்கிறார். लोगों के बीच में से आप लोग को प्रभु चुन के ले, அப்போ நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் வாழ முடியும். आप लोग चुने हुए लोगों चुना हुआ तो आप जी सकते हो। அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த ஜனங்கள் आप चुने हुए लोग हैं तो அப்ப அதே போலதான் நீங்க வாழ முடியும். आप ऐसे है तो ही आप जी सकते हो। நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. आप अलग किए हुए लोग हो। எங்க அப்பா என்னை நேசிக்க மாட்டேங்கிறாங்களே, मेरा पिता मुझसे प्रेम नहीं करता है, எங்க அம்மா என்னை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, माता मुझसे प्रेम नहीं करती, என்னுடைய பிள்ளைகள் என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, पुत्र लोग मुझसे देखते नहीं, என்னுடைய நண்பர்கள் என்னை வெறுக்கிறாங்க. मेरे दोस्त मुझसे चिढ़ते हैं। இப்படி தன்னுடைய ஜனங்கள் வெறுக்கிற காரியத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். आप अपने लोगों को अगर என் ஜனங்கள் உங்களை வெறுக்கிறாங்க, अगर अलग कर रहे हैं तो அது நல்லதுதான். वो अच्छा है आपके लिए। ஜனங்கள் உங்களை வெறுக்கிறது நல்லது. आपको अगर वो लोग चिढ़ते हैं तो नफरत करते हैं तो எதுக்கு வெறுக்கிறாங்க? क्यों नफरत करते हैं? எதுக்கு கர்த்தர் உங்களை செப்பரேட் பண்றார்? क्यों आपको प्रभु अलग करते हैं? ஏன்னா கர்த்தர் உங்களோடு பேச விரும்புறார். क्योंकि प्रभु आपसे बात करना चाहते हैं। கர்த்தர் ஆபிரகாம் எதுக்கு பிரிச்செடுத்தார்? प्रभु ने अब्राहम को क्यों अलग किया? ஆபிரகாமோடு பேசுறதுக்கு. क्योंकि अब्राहम से बात करना। அவன் இல்ல என் தம்பி எங்க அண்ணன் பையன் நான் கூட்டிட்டு அண்ணன் பையன் கூட்டிட்டு தான் போவேன்னு நினைச்சான். नहीं, मैं मेरा भाई का बच्चे को लेके ही चलूंगा तो நான் லோத்தை கூட்டிட்டு தான் போவேன்னு நினைச்சான். को लेके ही चलूंगा तो கர்த்தர் பேசாம இருந்துட்டார். प्रभु नहीं बात करते। கர்த்தர் லோத்தையும் பிரிச்செடுத்த பிறகு प्रभु लोत को अलग करने के समय அது में நேரம் வந்துச்சு, பூமியே தாங்கல. ये भूमि उसको बर्दाश्त नहीं कर सकता। இந்த பூமி ரெண்டு பேரும் ஒட்டா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. भूमि उन लोग दोनों अलग साथ रहना करके वो बर्दाश्त नहीं कर सकता। அதுல ரெண்டு பேரும் இந்த பூமியே பிரிச்சுட்டு பாருங்க. तो भूमि उनको अलग कर दिया गया। அதுக்கு பிறகுதான் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். तब प्रभु ने अब्राहम से बात करना चाहिए। நீங்க எதுவரைக்கும் பிரித்தெடுக்கப்படலையோ जब तक आप लोग अलग नहीं किए गए அது வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. तब तक आप लोग प्रभु का आवाज सुन नहीं सकते। இல்லையே நான் பிரித்தெடுக்கப்படாமலே நான் கேட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு சொன்னா चुना बिगर ही मैं प्रभु का आवाज को सुनता அப்ப அது रहूं கர்த்தருடைய சத்தமா இருக்காது, तो वो प्रभु का आवाज नहीं है, அது பிசாசுடைய சத்தமும் இருக்கும். वो सातान का आवाज है। பிசாசும் பேச முடியும். सातान भी बात करता है। சோ 12 கோத்திரத்துல இருந்தும் तो ये 12 गोत्र के अंदर கர்த்தர் से ஒரு கோத்திரத்தை வெளியெடுக்கிறார். प्रभु ने एक गोत्र को अलग किया। எதுக்கு பிரித்தெடுக்கிறாரு? क्यों अलग किए? அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்கு, कि वो करार का कोष को उठाना है, அவருக்கு சேவை செய்வதற்கு பிரித்தெடுக்கிறார். उनको सेवा करना है करके अलग करते हैं। அப்போ நீங்க உங்களை சேவை செய்வதற்கு கர்த்தர் அழைச்சாருன்னா तो आपको सेवा के लिए प्रभु अगर बुलाते हैं तो உங்களை பிரிச்சு எடுப்பார். आपको अलग करेंगे। யாரும் உங்களை நேசிக்க மாட்டாங்க. आप
आपको कोई भी भूमि के நீங்க अंदर நீங்க வெறுக்கதான் படுவீங்க. आपको नफरत किया जाएगा। யோபு எடுத்தீங்கன்னா अय्यूब को अगर उठा के देखिए, யோபுன்னா அதுக்கு அர்த்தமே வெறுப்புன்னு சொல்லி அர்த்தம். अय्यूब का मतलब ही नफरत, उसका இது मतलब நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்திருக்கிறோம். इसका पहले एक संदेशा देख चुके हैं। யோபுன்னா வெறுப்புன்னு சொல்லி அர்த்தம். अय्यूब बोलेगा तो नफरत है। இந்த வெறுக்கப்பட்டவன் பிறக்கும் போதே வெறுக்கப்பட்டவன். ये नफरत किया हुआ जो बंदा है, இவன் பிறக்கும் போது ये जब पैदा हुआ जब भी அவனுடைய பெற்றோரே அவனை வெறுத்திருக்கிறாங்க. उसका माता पिता ने उसको नफरत किया है। அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, छोटा बालक रहने का समय அந்த में, சின்ன பையனா இருக்கும் போதே ஜனங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. छोटा बालक रहने का समय में उसको लोग नफरत किए। ஆனா வாலிபனாக ஆக जब वो जवान होते होते அவன் கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டான். वो जब प्रभु को ढूंढने को चालू किया, கர்த்தரை தேடும் போது जब वो प्रभु को ढूंढना चालू किया, கர்த்தர் அவன் கண்ணை திறந்துட்டான். जब प्रभु ने उसकी आंखें को खोल दिया, அவன் என்ன பார்த்தான் தெரியுமா? तो उसने क्या देखा है? அவன் தலைக்கு மேல ஒரு தீபத்தை பார்த்தான். वो उसका सिर के ऊपर एक दीवट को देखा है। இன்னைக்கு உங்க தலைமையில என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியுமா? आपका सिर के ऊपर क्या है आप लोगों को पता है क्या? நம்ம கொசு தான் அடிப்போம். मच्छर ही मारते हैं। தலைக்கு மேல என்ன அடிட்டு கொசு. सर के ऊपर क्या है? मच्छर है। ஆனா அந்த யோபு तो यो அவன் தலைக்கு மேல அந்த தீபம் இருந்ததை பார்த்திருக்கிறான். सिर के ऊपर दीवट को देखा है। இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க பாத்தீங்கன்னா वो अपोस्तल के अंदर आप देखोगे तो அதை எழுதுனது வந்து லூக்காங்கிறவர் தான் எழுதுறாரு. वो लिखा बोले तो लूका ने लिखा है। அவன் எழுதும்போது சொல்றான், वो लिखने के समय बोलता है 120 பேர் தலை மேல 120 के सिर के ऊपर அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டது. वो अग्नि का जीभ दिखाए करके அப்ப லூக்கா இந்த விஷயத்தை பார்த்திருக்கிறான். लूका वो संभव को देखा है। லூக்கா அவருடைய கண்களுக்கு அடுத்து திறந்திருக்கிறார். लूका का जो आंख है खुला हुआ है। இந்த யோபு அந்த காரியத்தை பார்த்திருக்கிறான். பார்த்திருக்கு. अय्यूब वो चीज को देखा हुआ அவன் है। நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தான். वो अच्छा आशीर्वाद पाया है। வயசான நேரத்துல பிசாசு சோதிக்க ஆரம்பிச்சிட்டான். जब उम्र होने के समय में शैतान उसको बराबर நல்ல உருட்டி எடுத்தான். उसको लपेटा है। அது பிறகு இப்போ நண்பர்கள் வந்தாங்க அவனை பாக்குறதுக்கு. उसके बाद उसके फ्रेंड्स, उसके दोस्त लोग आते हैं। அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, 3 பேர் வந்தாங்க. जो जिगरी दोस्त थे வந்துட்டு உதவி செஞ்சாங்களா? बात करके उनको क्या मदद किया है क्या? உதவி செய்யலை. कोई भी मदद नहीं किया है। அவனுடைய காயத்துக்கு காயம் கட்டல. उसका जो गांव को उसको दवा नहीं लगाया है, அதுக்கு பதிலா அதை இன்னும் காயப்படுத்திட்டு இருந்தாங்க. उसके बदले और गांव देके चले गए। அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை. ऐसे हमारा भी जीवन चलते जाता है। யாராவது நம்மளுக்கு இது ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்களான்னு நினைப்போம். ऐसा कोई हमको एक अच्छी बात बोलेंगे करके हम सोचते हैं तो ஆனா நம்ம காயத்து மேல இன்னும் மசாலாவை போட்டு போயிருவாங்க. हमारे गांव के अंदर और मसाला डाल देते हैं। ஏன் தெரியும்? எதுக்கு இப்படி நடக்க தெரியுமா? क्यों ऐसा चलते हैं तो இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? சில ஜனங்கள் வந்து और एक बात क्या है, कुछ लोग கடன் கேட்பாங்க. பார்த்துடுங்க, कुछ उधार मांगते हैं। கடன் கேட்கறவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க. उधारी मांगेंगे तो उनको दे देते हैं। கடன் கேட்கும் போது எல்லாரும் கொடுக்கறது ஆசீர்வாதமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. हाँ, उधारी देने का समय में कोई आशीर्वाद देगा तो सोचो அது என்னதுன்னா वो क्या है बोले, பிசாசுடைய தந்திரம். वो शैतान का एक योजना है। அவன் நம்ம அப்படி சிக்க வைக்கிறதுக்கு பாக்குறான். वो आपको ऐसा फंसाने के लिए देखता है। அவன் உங்களை பிரிச்சு எடுப்பார். वो आपको अलग कर देंगे। உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறதுக்கு பிரிச்சு எடுக்கிறார். आपको एक अनुभव देंगे। ஏன்னா நீங்க தான் chosen people. क्योंकि आप ही चुने हुए लोग, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. क्योंकि आप चुने हुए लोग। யாராவது உங்களை வெறுக்காங்கன்னு நீங்க கவலைப்படாதீங்க. आपको अगर नफरत करते तो आप घबराए नहीं, ஏன்னா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். क्योंकि आपको प्रभु ने चुन के लिया। அவர் உங்களை பிரிக்கிறார்னா आपको अलग किया है तो அவர் உங்களை நேசிக்கிறார்னு சொல்லி அர்த்தம். आपसे वो प्रेम कर रहे हैं। அவர் மிகவும் அதிகமா நேசிக்கிறார். वो आपसे ज्यादा प्रेम करते हैं। அவர் உங்களை பிரிச்சு எடுக்கிற ஒரு வாழ்க்கை. आपको वो अलग करते हैं। இந்த பிரித்து எடுத்தலை கர்த்தர் காமிக்கிறார். ये अलग करना है तो இந்த பாக்கார் அப்படின்னா ये बाकार बोले तो அதுதான் தெரிந்து கொள்ளப்படுதல். वही चुने हुए लोग हैं। அந்த தெரிந்து கொள்ளப்படுதல் என்கிற அந்த வார்த்தைய चुना हुआ लोगों को जो मतलब है ஏன்பா பாக்கார் बाकार, என்ன கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்னா, कुछ बोलो करके बोलेंगे। உன்னை பற்றி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொன்னா आपके बारे में कुछ बोलना है बोले तो அது என்ன சொல்லும் தெரியுமா? वो क्या बोलेंगे? இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரும் தெரியுமா? चुना हुआ कौन है बोलेंगे तो அந்த மனிதன் அவங்க வீட்டுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனா இருப்பான். वो जो मनुष्य है अपने घर से अलग किया हुआ होगा। இதுதான் ஹீப்ரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ये हिब्रू बोला हुआ एक शब्द है। நம்மள பிரிச்செடுத்துள்ளவர் हमको अलग किया हुआ है। பிரிச்செடுத்த பிறகு என்ன? अलग किया उसके बाद क्या? பிரிச்செடுத்த பிறகு அடுத்த பிறகு ஒரு காரியம் இருக்கும்ல. अलग करने का उसके बाद भी कुछ होना चाहिए ना।
கர்த்தர் சொல்ற பலத்தினாலும் அல்ல, ठीक है, प्रभु ने कहा बल से नहीं, பராக்கிரமத்தினாலும் அல்ல, पराक्रम से नहीं, என்னுடைய ஆவியினாலே ஆகும். मेरा आत्मा से सब कुछ होगा. இப்போ ஆவியானவரை பற்றி நம்ம பார்க்கலாம். हम अभी आत्मा के बारे में देखेंगे, ஸ்பிரிட்ட பற்றி நாம பார்ப்போம். उन आत्मा के बारे में देखेंगे. இந்த ஸ்பிரிட்டுக்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்க அப்படின்னா, स्पिरिट को हिब्रू में क्या बोलते हैं देखेंगे. அதுக்கு रुआक அப்படின்னு சொல்லுவாங்க. उसको रूहाक करके बोलते हैं. रुआक அப்படின்னா ஸ்பிரிட். रूहाक बोलेंगे तो स्पिरिट. அத ஹீப்ரூல रुआक அப்படின்னு சொல்லுவாங்க. हिब्रू में उसको रूहाक बोलते हैं. रुआक कादोश அப்படின்னா रूहाक कादोश बोलेंगे तो ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். पवित्र आत्मा है. என்ன சொல்ல பார்த்தா रुआक कादोश, रूहाक कादोश, रुआक कादोश, रूहाक कादोश, रुआक कादोश. रूहाक कादोश. இத நீங்க மறக்கவே செய்யாதீங்க. ये आप भूलना ही नहीं चाहिए, எனக்கு பரிசுத்தாவியை குறிக்குது. क्योंकि वो पवित्र आत्मा को बोलते हैं. இப்ப रुआक कादोश, रुआக்க பத்தி நம்ம பார்க்கலாம். अभी आप रूहाक के बारे में देखेंगे. இப்ப இந்த रुआக்ல 3 எழுத்து இருக்குது. रूहाक के अंदर 3 शब्द है. முதல் எழுத்து என்னது? पहला शब्द क्या है? அது ரேஷ். रेश. ரேஷ்னா என்னது? रेश बोलेंगे तो தலை. हेड. நமக்கு தலை யாரு? हम लोग का सर कौन है? யெகோஷுவா தான் நமக்கு தலை. हमारा सर यहोशुआ ही है. யெகோஷுவா தான் நமக்கு தலை. हमारा सर यहोशुआ है. அடுத்த இரண்டாவது எழுத்து दूसरा जो वर्ड है இது வாவ் அப்படிங்கிற எழுத்து. वो वाव है. இந்த வாவ் என்ன செய்யும்? वो वाव क्या करता है? ரெண்டு எழுத்தை ஜாயின் பண்ணும். दो शब्द को ज्वाइन करता है. ரெண்டு நபரை இணைக்கும். दो जन को मिलाता है. ரெண்டு சென்டென்ஸை இணைக்கும். दो सेंटेंस को मिलाता है. ரெண்டு வார்த்தைகளை இணைக்கும். दो वर्ड को मिलाता है. ரெண்டு எழுத்தை இணைக்கும். दो अल्फाबेट को ज्वाइन करते हैं. இப்போ இந்த வாவ் என்ன செய்யுது? तो वाव क्या करता है? இது ஜாயின் பண்ணுது. ये ज्वाइन करता है. யார ஜாயின் பண்ணுது? क्या मिलाता है? ரேஸ் ஜாயின் பண்ணுது. रेश को ज्वाइन करता அடுத்து है. இது என்ன எழுத்து? ये शब्द क्या है? இது கெத். ये केत है. கெத்னா என்னது? केत बोलेगा तो क्या है? செப்பரேஷன். सेपरेशन. அப்போ இந்த வாவ் என்கிற எழுத்து वाव जो शब्द है இது ரெண்டு பேரை இணைக்கக்கூடியது. ये जो दो शब्द को मिलाना है. ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இல்லாம पवित्र आत्मा का अभिषेक नहीं है तो நீங்க தேவனோடு இணைய முடியாது. आप परमेश्वर के साथ मेल मिलाप नहीं कर सकते நீங்க हो. பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்துச்சுன்னா आपका पास पवित्र आत्मा का अभिषेक होगा तो அப்ப நிச்சயமா நீங்க தேவனோடு இணைய முடியும். आप परमेश्वर के साथ मेल मिलाप कर सकते हो. பாருங்க, இந்த வாவ் வந்து யாரை இணைக்குது? वाव क्या बताता है? ஒரு பக்கம் மேசியா இருக்கிறார், एक तरफ मेसिया है, இன்னொரு பக்கம் செப்பரேஷன். दूसरा तरफ अलग करना है. அதாவது செப்பரேட்டட் பீப்புள். तो हम लोग अलग किया हुआ लोग है. செப்பரேட்டட் பீப்புள் யாரு? तो अलग किया हुआ लोग कौन है? அதுதான் chosen people. वही चुना हुआ लोग है. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் இங்க இணைக்கப்பட முடியும். चुना हुआ लोग ही वही अलग किए लोग. சோ இந்த ஆவியானவர் என்ன செய்றார்? आत्मा क्या करते हैं? இவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் वो चुना हुआ लोगों को புரியுதா? இதுதான் செப்பரேஷன். यही अलग किए हुए लोग. நம்ம எல்லாம் செப்பரேட்டட் பீப்புள். हम लोग सब अलग किए हुए लोग. நம்ம எல்லாம் வேறுபரிக்கப்பட்ட ஜனங்கள். हम लोग सब अलग किए हुए लोग. நம்ம தான் தெரிந்து हम கொள்ளப்பட்டவங்க. लोग सब चुने हुए लोग. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் இந்த ஸ்தானத்துல வருவாங்க. हम लोग जो चुने हुए लोग हैं वही ये जगह पे आएंगे. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இணைக்கிறது. चुना हुआ लोगों को मिलाना है. யார் கூட இணைக்க போறார்? किसके साथ मिलाना चाहते हैं? மேசியா கூட இணைக்கிறார். मेसिया के साथ मिलाते हैं. சோ ஸ்பிரிட் அனாயிண்டிங் வரும்போது जब आत्मा का अभिषेक आने का समय, நீங்க எதுவரைக்கும் செப்பரேட்டடா இல்லையோ जब तक आप अलग नहीं किए गए அது வரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகமே இறங்காது. तब तक आपका पर पवित्र आत्मा का अभिषेक नहीं उतरेगा. நீங்க எதுல இருந்து செப்பரேட் ஆகணும்? जब आप अलग किए जाएंगे, நீங்க எதுல இருந்து செப்பரேட் ஆகணும்? आप किससे अलग होना है? நீங்க பாவத்துல இருந்து செப்பரேட் ஆகணும். आप पाप से अलग होना है. நீங்க பல காரியங்கள்ல இருந்து நீங்க செப்பரேட் ஆகணும். चीजों से, बहुत बातों से अलग होना है. இந்த உலகத்துல இருந்து நீங்க செப்பரேட் ஆகணும். दुनिया से अलग होना है. உங்களுடைய நண்பர்களிடத்துல இருந்து செப்பரேட் ஆகணும். आपके दोस्तों के साथ से अलग होना है. நண்பர்கள்னா கெட்ட நண்பர்கள் சொன்னேன். दोस्त बोलेंगे तो बुरे दोस्तों के साथ. நான் நல்ல நண்பர்களை சொல்லல. अच्छा दोस्तों से नहीं. கெட்ட நண்பர்களிடத்துல விலகணும். बुरे दोस्तों से अलग होना है. அதுதான் பைபிள் தாவீது சொல்றாரு. ऐसा ही दावीद बताता है. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காதீங்க. दुष्ट के जो संदेश को ऊपर मत चलो. பாவிகளுடைய வழியில் நிக்காதீங்க. पाप का जो रास्ता पे मत खड़ा रहो. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராதீங்க. जो बड़पड़ करते हैं उन लोग के बीच में मत बैठो. அவங்க விட்டு உங்களை விலக்கி आप उनके बीच में से आप अलग होके நம்ம என்ன செய்யணும்? அவங்களை காத்துக்கொள்ளணும். तो हम क्या करना है? हम इंतजार करना है. So the separated people தான் तो जो अलग किए हुए जो लोग हैं, அவங்க மேல இந்த அபிஷேகம் வந்து இறங்கும். उनके
ऊपर ये अभिषेक आके उतरेगा। இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் வேணும்னா तो पवित्र आत्मा का अभिषेक चाहिए तो அப்ப நீங்க பாவத்திலிருந்து செப்பரேட் ஆகணும். आपको पाप से अगर छुटकारा हो जाए, எல்லா காரியத்திலிருந்து நீங்க செப்பரேட் ஆகணும். आप हर एक चीज से अलग हो जाना चाहिए। அப்பதான் ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் வரும். तभी आपका ऊपर पवित्र आत्मा का अभिषेक இல்லாட்டி उतरेगा। ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இறங்காது. नहीं तो पवित्र आत्मा का अभिषेक नहीं நீங்க उतरेगा। செப்பரேட் ஆயிட்டீங்கன்னா आप अलग हो जाएंगे तो நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு आप चुने हुए लोग है करके मालूम होने के लिए அதனாலதான் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். उसी टाइम प्रभु आपको अभिषेक करता है। ஒரு அபிஷேகத்தை ஏன் கொடுக்கிறாருன்னா वो अभिषेक क्यों देता है? நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்க, आप अलग किए हुए लोग हैं, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் आप चुने हुए लोग हैं। அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு ऐसा पक्का करने के लिए அவர் பரிசுத்தாவியை கொடுக்கிறார். ऐसा पवित्र आत्मा देते हैं। பாருங்க, வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம், देखिए पढ़िए इफिसियों का किताब 4ஆம் அதிகாரம், 4वां अध्याय அதுல 30ஆம் வசனத்தை வாசிங்க. 30 நீங்க பெற்ற அபிஷேகத்தை देखो आप पाए हुए अभिषेक को நீங்க துக்கப்படுத்தாதீர்கள். शोकित नहीं करना चाहिए। எப்படி துக்கமாகும்? कैसा शोकित होगा? அவர் எதுக்காக பரிசுத்தாவியை கொடுத்தார்? क्यों आपको पवित्र आत्मा दिया है? நீங்க எல்லாத்திலிருந்து செப்பரேட் ஆயிட்டீங்க. आप सबसे अलग किए गए हो। பாவத்திலிருந்து செப்பரேட் ஆயிட்டீங்க. आप सबसे अलग किए गए हो। நீங்க இந்த உலகத்திலிருந்து செப்பரேட் ஆயிட்டீங்க. आप दुनिया से अलग किए गए हो। அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தார். ऐसा करने के लिए आपको पवित्र आत्मा का अभिषेक दिया है। இப்ப திரும்பவும் நீங்க அதே காரியத்துல நீங்க இணைச்சீங்கன்னா तो फिर से आप वही चीजों के अंदर जाएंगे तो அப்ப துக்கப்படுவாரா பட மாட்டாரா? वो दुखी होंगे कि नहीं होंगे? அவர் கண்டிப்பா துக்கப்படுவார். जरूर दुख होंगे। ஏன்னா எதுல இருந்து நீங்க பிரித்தெடுக்கப்பட்டீங்களோ किस चीजों से आपको अलग किए गए அதே இடத்துக்கு நீங்க திரும்பவும் நீங்க போனீங்கன்னா फिर से आप वही चीजों के अंदर जाओगे तो அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் நீங்க போயிடும். वो पवित्र आत्मा का अभिषेक आपसे निकल जाएगा। அவர் துக்கப்படுவார். वो दुखी होंगे। பாருங்க, இப்ப நம்ம சில ஜனம் பாத்தீங்கன்னா तो कुछ लोगों को हम देखेंगे तो ஒரு சென்டென்ஸ் சொல்லியாச்சுனாலே एक सेंटेंस को बोलेंगे तो ही அடுத்த சென்டென்ஸ் கெட்ட வார்த்தை தான். दूसरा सेंटेंस बुरा ही होगा। ரெண்டாவது சென்டென்ஸ் சொல்லியாச்சுன்னா दो सेंटेंस अगर बोल दिए तो அடுத்த கெட்ட வார்த்தை போடுவாங்க. दूसरा खराब बात बोलेंगे। அந்த கெட்ட வார்த்தை சொல்லாம वो खराब बात बिना बोले அவங்க கெட்ட வார்த்தை சொல்லாம உங்க சென்டென்ஸே வராது. तो उनको बिना बोले वो शब्द पूरा ही नहीं होगा। அப்போ இவங்க மேல பரிசுத்தாவி எப்படி வந்து நிக்கும்? तो उनको ऊपर पवित्र आत्मा कैसा भी रुकेगा? பரிசுத்தாவி இல்ல அப்படின்னா पवित्र आत्मा नहीं है तो பரலோகத்துக்கு போக முடியாது. तो आप स्वर्ग का राज में प्रवेश नहीं कर सकते। பரிசுத்தாவி இல்லன்னா पवित्र आत्मा नहीं है तो கர்த்தருடைய சமூகத்துல சேவை செய்ய முடியாது. प्रभु का सम्मुख में आप आराधना नहीं कर सकते। நீங்க பரிசுத்தாவி பெறணும்னா पवित्र आत्मा अगर आपको पाना है तो எல்லா காரியத்திலிருந்தும் செப்பரேட் ஆகணும். सब कामों से आप अलग होना है। அப்பதான் நீங்க சேவை செய்ய முடியும். तभी आप सेवा कर सकते हो। அப்ப பரிசுத்தாவி யாருக்கு கிடைக்கும் பாருங்க. तो पवित्र आत्मा किसको मिल सकता है करके देखो। கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். जो भी मांगते हैं उनको मिलता है। கர்த்தருடைய நாமத்துக்கு எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். प्रभु के नाम से तो जो कुछ मांगा तो वो मिलेगा। கர்த்தர் நிச்சயமா தருவார் प्रभु நம்மளுக்கு. जरूर आपको देगा। நீங்க பரிசுத்தாவி கேக்குறீங்க, तो आप पवित्र आत्मा मांगते हो। கர்த்தர் பரிசுத்தாவியை தாருப்பா. तो पवित्र आत्मा दो प्रभु। அவருக்கு ஒரு கண்டிஷன் இருக்குல்ல. तो आपको एक कंडीशन रखते அவர் யார் மேல பரிசுத்தாவி ஊற்றுவாரோ, हैं। तो किसके ऊपर वो पवित्र आत्मा देते हैं? யாரு செப்பரேட் ஆனாங்களோ அவங்க மேல பரிசுத்தாவி ஊற்றுவார். जिनको वो अलग किया है उनको पवित्र आत्मा देते हैं। இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் செப்பரேட்டட் பீப்புள்? तो हम में से कितने लोग अलग किए हुए लोग हैं? நான் என் குடும்பத்துல இருந்து செப்பரேட்டட் ஆனவங்க, मैं अपने लोगों के बीच में से अलग हो गया। நான் என் நண்பரிடத்துல இருந்து செப்பரேட் मैं ஆனவன், मेरे दोस्त के बीच में से अलग हो गया हूँ। நான் என்னுடைய இந்த உலகத்துல இருந்து நான் செப்பரேட் ஆனவன், दुनिया के मैं अलग हो गया हूँ। என்னுடைய ஸ்கூல்ல நான் செப்பரேட் ஆனவன். तो मैं अपने स्कूल में ही अपने अलग हो गया हूँ। நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் तो आप चुने हुए लोग होगे तो सेपरेट का अपना अलग किए हुए लोग होगे உங்களுக்காக ஒரு அபிஷேகம் காத்துட்டு. तो आपके लिए एक अभिषेक रुका हुआ है। இந்த அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? तो अभिषेक काय के लिए पता உங்களை है? தேவனோடு இணைக்கிறது, तो आपको परमेश्वर के साथ जोड़ना है। உங்களை மேசியாவோடு இணைக்கிறது தான் அந்த तो அபிஷேகம். मेसिया के साथ मिलाना है। இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பரிசுத்தாவியை तो பெற்றிருக்கிறோம்? हम कितने लोग पवित्र आत्मा पाए हैं? ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இல்லாம और पवित्र आत्मा का अभिषेक नहीं है तो நம்ம அவருடையவர்கள் சொல்லவே முடியாது. हम उसके हैं करके बोल नहीं सकते। பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம், पहला योहान 2 अध्याय அதுல 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16 अध्याय 16 वचन। பாருங்க, இந்த மாம்சத்தின் இச்சை, देखो ये शरीर का इच्छा, இந்த கண்களின் இச்சை, आंखों का इच्छा ஜீவனத்தின் பெருமை. और ये जीवन का जो घमंड। இப்ப மாம்ச இச்சையாவது நம்மளுக்கு புரியுது. अभी शरीर का इच्छा तो आपको समझ में आता है। நம்ம இப்போ எனக்கு கோகோ கோலா குடிக்கணும் போல இருக்குன்னா कोको कोला पीना है करके அது என்னது? वो
क्या है? மாம்சத்தின் இச்சை தான். मांस का इच्छा ही இப்ப है। நான் உபவாசம் எடுக்கிறேன், अगर मैं उपवास करके लेता हूँ அப்பதான் நல்ல சிக்கனை பொரிப்பாங்க. तो अच्छा चिकन जब फ्राई होता है, அப்போ சரி சரி அடுத்த தடவை பாய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாச்சுன்னா ठीक है अगले टाइम उपवास ले लेंगे करके सोच खा அப்ப அது लेते हैं। என்ன இச்சை? तो क्या इच्छा है? மாம்சத்தின் இச்சை. तो मांस का इच्छा है। அடுத்தது கண்களின் இச்சை. तो उसके बाद आंखों का इच्छा है। நல்ல அழகழகான பொருள் தெரிஞ்சதுன்னா अच्छा अच्छा चीज जो दिखता है அதை வாங்கணும்னு நம்ம துடிக்கும் போது लेना है करके हम लोग अपना दिल में வீட்டுல இருக்க கஷ்டம் இருக்கும். तो जब घर में बहुत तकलीफ होगा, ஆனா கண்ணுக்கு தெரியல பளபளன்னு தெரியறதா வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. जो आंखी को दिखता है वो सब अच्छा चीज, அப்ப அது கண்களின் இச்சை. तो वो आंखों का इच्छा है। ஜீவனத்தின் பெருமை जीवन का गमन இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது उसको पहचानना मुश्किल। ஒரு டிசோபீடியன்ட் ஒரு விதமான பெருமை இருக்கிறதுனால தான் டிசோபீடியன்ட் ஆகும். नहीं मानना वो शब्द वो गमन का। இப்ப நம்மளுக்கு யெகோஷுவாங்கிற பேர் தெரியும். हमको यहोशुआ करके नाम मालूम है। எனக்கு யெகோஷுவா எனக்கு தெரியும். हाँ मुझे पता है यहोशुआ। நாங்க தான் உண்மையான சத்தியத்துல இருக்கிறோம். हम ही सच्चाई में हैं। இது ஒரு கமெண்ட், ये भी एक गमन है, இது ஒரு பெருமை. ये एक गमन है। நான் சத்தியத்துல இருக்கேங்கிற ஒரு பெருமை. ये हम सच्चाई में करके गमन है। சத்தியத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. तो सच्चाई में रह के गिरना नहीं करके ऐसा नहीं ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம बहुत सावधानी से रहना है। எந்த விதத்திலையும் நம்மகிட்ட பெருமை வந்துடவே கூடாது. कुछ भी चीजों से हमारे अंदर घमंड नहीं आता। பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். घमंड के विरोध परमेश्वर खड़े होते हैं। நம்மள அறியாமலே இந்த பெருமை வந்து பார்த்துடுது. हमको जाने बिगड़े वो घमंड हमारे अंदर, அந்த பெருமையை நம்மகிட்ட இருந்து எடுத்து போடணும் பார்த்துடுது. घमंड से हमारे अंदर से निकल जाना चाहिए। பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, पवित्र शास्त्र में एक वचन बताते அந்த हैं, வசனத்தின்படி நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணா मैं वो वचन के अनुसार नहीं चलूंगा बोले அதனால அன்னைக்குள்ள இருக்குது இன்னைக்கெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னா वो तो उस समय के लिए इस समय पे बराबर नहीं है बोले। அப்போ நான் கர்த்தரை விட மேல போறேன், तो मैं प्रभु के ऊपर जा रहा हूँ, इसका நான் பெருமைப்படுத்துறேன் என்னைய. तो मैं घमंड कर रहा हूँ। இல்ல அவ சொல்றதெல்லாம் சரியில்லை, मैं वो बोले वो बराबर नहीं है, நான் தான் கரெக்டா இருக்கிறேன். मैं ही बराबर हूँ। அப்போ இந்த டிசோபீடியன்ட் போது ஒரு விதமான பெருமை. तो वो जो नहीं मानना वही वो घमंड है। அந்த அதுவே டிசோபீடியன்ட் பண்ணும் போது नहीं मानना ही அது ஒரு பெரிய பெருமைக்கு உதாரணமா वो இருக்கும். घमंड का एक उदाहरण है। அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னாலும் சரி तो परमेश्वर का वचन जो भी बोले அது அப்படியே கீழ்ப்படிஞ்சிரும். वो वैसे ही आपको मानना है। அது அப்படியே கீழ்ப்படியும் போது तो वैसे ही मानने का समय கர்த்தர் நம்முடைய அதை ஆசீர்வாதம் தருவார். परमेश्वर हमको आशीष करता है। So, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். तो चुने हुए लोगों को प्रभु अलग करते हैं। பிரித்தெடுத்து तो अलग करके அவர் தன்னோடு சேர்க்கிறதுக்கு वो अपने साथ मिलाने के समय அவர் தன்னுடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார். तब वो अपना अभिषेक को देते So, हैं। இந்த அபிஷேகம் இல்லாம तो ये अभिषेक नहीं है तो நீங்க அவரோடு சேர முடியாது. आप उनके साथ जुड़ नहीं So, सकते। நம்ம கர்த்தர்ட்ட கேட்க வேண்டியது என்னன்னா, तो हम प्रभु से पूछना है तो क्या है? கர்த்தாவே என்னை இந்த பாவத்திலிருந்து तो விலக்குங்கப்பா, प्रभु हमको ये पाप से छुटकारा என்னை இந்த करो। உலகத்திலிருந்து செப்பரேட் तो பண்ணுங்க. ये दुनिया से हमें अलग करो। இந்த உலகத்தின் டெக்கரேஷன்ல இருந்து என்னை விடுதலை பண்ணுங்க. ये दुनिया का जो चकाचौंध से हमको दूर करो। விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் கிடையாது. विश्वासी और अविश्वासी को संबंध नहीं है। சம்பந்தம்னா சம்பந்தம் கிடையாது, அவ்வளவுதான். संबंध नहीं है तो संबंध नहीं है। சம்பந்தம்ங்கிறது எப்போ வரும்? संबंध बोलेगा तो कैसा आएगा? கல்யாணத்துல தான் சம்பந்தம் பேசுவாங்க. कल्याण जो शादी के समय में वो संबंध को அப்போ बात है। கல்யாணத்துல तो शादी के समय விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் வரக்கூடாது. तो विश्वासी को अविश्वासी को संबंध नहीं आना है। இந்த சம்பந்தம் வரக்கூடாது. तो ये संबंध नहीं आना चाहिए। சம்பந்தம் வராம இருக்கணும்னா संबंध जब आएगा तो அப்படி சம்பந்தம் வந்துச்சுன்னா संबंध जब आएगा तो நம்ம தேவனோட சம்பந்தப்படுத்த முடியும். हम प्रभु से संबंध नहीं रख सकते। நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு तो வாழ்க்கை. हम अलग किए हुए लोग हैं। அப்பதான் நம்ம தேவனோடு அடைய முடியும். तो हम तभी प्रभु से मिल सकते हैं। நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டவங்க தான். हम सब चुने हुए लोग हैं। ஆனா அழைக்கப்பட்டதுல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. हम चुने हुए लोगों से अलग किए हुए लोग। அழைக்கப்பட்டவங்களுக்கு இந்த செப்பரேஷன் எல்லாம் நடக்காது. जो चुने हुए लोगों को ये अलग किया हुआ चीज नहीं चलेगा। இந்த அனுபவமே வராதவங்க. वो अनुभव ही उनको आएगा। அவங்க எல்லாரும் நேசிப்பாங்க. सब जन उनसे प्रेम करेगा। ஆனா அழைக்கப்பட்டது கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுக்காங்களா? तो जो चुने हुए में से जो अलग किए हुए लोग होंगे அவங்களதான் கர்த்தர் செப்பரேட் பண்றார். उनको ही प्रभु अलग करते हैं। இன்னைக்கு நம்மகிட்ட அந்த செப்பரேஷன் இருக்கான்னு சிந்திச்சு பாருங்க. हमारे अंदर जो अलग है क्या? ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். एक वचन पढ़ेंगे। லூக்கா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. लूका अच्छी आती है 22 பாருங்க. பைபிள் சொல்லுது, देखो पवित्र शास्त्र बताते हैं மனுஷகுமாரின் நிமித்தமாக जब मनुष्य कुमार का वजह से நீங்க வெறுக்கப்படும் போது, आपको दुत्कार दिया जाएगा, உங்களை செப்பரேட் பண்ணும் போது, आपको अलग करने के समय உங்க में, மேல தப்பான ஒரு வார்த்தை சுட்டும் போது आपका ऊपर गलत शब्द डालने के समय में நம்ம பாக்கியவான். हम भाग्यवान हैं। எப்போ
कभी அவர் நாமத்தின் நிமித்தம். उसका नाम का वजह से। இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. इस दुनिया में बहुत से लोग हैं யாரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையோ, जो लोग यीशु मसीह को स्वीकार नहीं किए हैं, அவங்களையும் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. उनको भी धुतकारने वाले बहुत से लोग हैं। ஆனா அப்படிப்பட்டவங்களை பற்றி கர்த்தர் சொல்லல. मगर ऐसे लोगों के बारे में प्रभु नहीं बताया। அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்பட்டால், उनका नाम के निमित्त आपको धुतकार दिया गया है, அவர் நிமித்தம் நீங்க ஒதுக்கப்பட்டால், उनके द्वारा आपको अलग किया गया है, तो நம்ம பாக்கியவான். हम धन्य हैं। இன்னைக்கு நம்மள இந்த உலகம் இருக்குதுன்னா, आप दुनिया हमको धुतकार दे तो அப்ப நம்ம பாக்கியவான். हम धन्य हैं। உண்மையிலே सच्चाई से உண்மையிலே கர்த்தர் நம்மளை பிரித்தெடுப்பவர். सही में प्रभु ने हमको अलग किया है। பிரித்தெடுக்காருன்னா क्यों हमको अलग किया है? உங்க கூட பேசுறதுக்கு, क्योंकि आपके साथ बात करना चाहते உங்களை हैं, இணைக்கிறது. क्योंकि आपको जोड़ना चाहते हैं। இன்னைக்கு நிறைய பேர் பிரித்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. और बहुत से लोग अलग किए ஆனா होंगे ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இருக்கு. क्योंकि उनका पास पवित्र आत्मा का अभिषेक नहीं होगा। ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இருந்தாதான் पवित्र आत्मा का अभिषेक होगा तो நீங்க தேவனோடு இணைக்கப்படும். तभी आप प्रभु के साथ जुड़ेंगे। உங்களை பிரித்துட்டாரு, आपको अलग किया गया है, ஆனா இணைக்கணுமே. आपको जुड़ना है ना, அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. तो आपको पवित्र आत्मा का अभिषेक। சோ நம்மகிட்ட கர்த்தருக்கு கேட்கக்கூடியது, तो हम प्रभु से पूछना है, கர்த்தாவே நீ ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் தாங்க, तो प्रभु हमको पवित्र आत्मा का अभिषेक दो। எனக்கு பரிசுத்த ஆவியை நிரப்புங்கன்னு சொல்லி तो கேளுங்க. पवित्र आत्मा से हमें भर दो कर, அவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். तो हमको जरूर आशीष